நான் இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எனக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா, எந்த ஸ்ட்ரீம் பெஸ்ட்டாக இருக்கும்? யாருக்கு அதிகப்படியாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து இந்த 1 மினிட்ல வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இன் டெப்த்தாக தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து இங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு மற்ற டிகிரியை கம்பேர் பண்ணும்போது இந்த பிஎஸ்சியாக இருக்கட்டும், பிகாமாக இருக்கட்டும், பிபிஏவாக இருக்கட்டும், இல்லை பிசிஏவாக இருக்கட்டும், இந்த மாதிரி டிகிரியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகப்படியாக டெக்னிக்கல் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அதுலேயும் இன்ஜினியரிங் அப்படின்னா நிறைய ஸ்ட்ரீம் இருக்கும். பட் காமனாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிளி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இசிஇ, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்சி, ஐடி, இவங்களுக்கு தான் கொஞ்சம் அதிகப்படியாக கவர்மெண்ட் ஜாப் போஸ்டிங் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்குமே தனித்தனியாக என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன் டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இன்ஜினியரிங் முடிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட் எக்ஸாம் எழுதுனா நிறைய பிஎஸ்யூ கம்பெனியில் கொஞ்சம் சீக்கிரம் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.